இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் 3 சப்ஜெக்ட்டுக்கு இல்ல, பிசிக்ஸ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. போன வருஷம் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆளே இல்ல, வந்தாங்க. ஆனா 12th அதிகமா பார்த்துட்டாங்க. 11th அவ்வளவு அதிகமா பார்க்கவே இல்லை. லாஸ்ட் 1 இயர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து ரெகுலர் டீச்சர்ஸ் வந்து போடவே இல்லை. குவார்டர்லி முடிய சுத்தமா போடாம இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வராத காரணமே வந்து டீச்சர்ஸ் வந்து முறையா இல்லாதனால தான். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். சஹானா அப்படின்னு பேரு. 11th ஸ்டாண்டர்ட்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆள் இல்லை, 12thலயும் ஆள் இல்லை. வந்தாங்க 11th, ஆனா 12th தான் பார்த்துட்டு இருந்தாங்க. 11th அவ்வளோவா பார்க்கவே இல்லை. 12th பிசிக்ஸு, இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு ஆள் வேணும் எங்களுக்கு. அது இல்லாமல் ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால ஆள் வேணும். போன வருஷம் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆளே இல்லை, வந்தாங்க. ஆனால் 12th அதிகமாக பார்த்துட்டாங்க. 11th அவ்வளோ அதிகமாக பார்க்கவே இல்லை. 12th சுத்தமாக யாருமே வரவே இல்லை. ரிட்டையர் ஆகிட்டாங்க. இன்னொரு ஆள் போடல. அது கேட்கறதுக்காண்டி அந்த ரைட் அப்ஸ். ஆமாம், சஹானா ஃப்ரீ. சார், என்னோட பொண்ணுங்க வந்து மதுரை சிம்மக்கல்ல உள்ள கஸ்தூரிபாய் காந்தி கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல +1 +2 படிச்சுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 1 இயர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து ரெகுலர் டீச்சர்ஸ் வந்து போடவே இல்லை. குவார்டர்லி முடிய சுத்தமா போடாம இருந்தாங்க. நான் ஹெச்எம் பார்த்து ப்ரெஷர் பண்ணதுக்கு அப்புறம் அதர் ஸ்கூல்ல இருந்து வீக்லி 2 or 3 days மட்டும் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் 3 சப்ஜெக்ட்டுக்கு இல்லை, பிசிக்ஸ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. இப்போ அதுக்கப்புறம் வந்து தமிழுக்கு வந்து 28ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னொரு டீச்சர் ரிட்டையர் ஆகிறாங்க. டோட்டலாக 4 டீச்சர்ஸ் இல்லாமல் ஆக போகிறாங்க. அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. +1 +2 பப்ளிக் எக்ஸாம்ன்றதுனால டீச்சர்ஸ் இருந்தால் தான் அவங்க வந்து ஹையர் ஸ்டடிக்கு வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதை நாங்கள் வலியுறுத்தி வந்து இப்போ மதுரை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு எல்லாம் வந்து மனு கொடுத்து வந்திருக்கோம். அதனால வந்து கலெக்டர் அவர்களும் பள்ளி கல்வித்துறை முதல்வர் அவர்களும் உடனடியாக ஆசிரியர்களை நியமிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக போட்டி நிறைந்த இந்த காலகட்டத்தில் அரசு பள்ளியை தேர்ந்தெடுத்து எவ்வளவோ பெற்றோர்கள் வர்றாங்க. ஒரு பெற்றோராக இப்படி ஆசிரியர் இல்லாததை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதனால அரசாங்கம் வந்து நிறைய வந்து நிதி ஒதுக்கி பண்ணிக்கிருக்காங்க. ஆனா வந்து டோட்டலா தமிழ்நாடு எல்லா ஸ்கூல்லையுமே வந்து டீச்சர்ஸ் வந்து ஃபில்லப் பண்ணாம இருக்காங்க. ஆனா படிச்சவங்க வந்து நிறைய பேர் வந்து இப்போ டெம்பரரியா உள்ள டீச்சர்ஸ் கூட இப்போ நீங்க சமீபத்துல பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரைக் பண்ணி அவங்க ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணி தான் போறாங்க. அந்த டீச்சர்ஸ்லாம் உடனடியாக போட்டா டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப்பா இருக்கும். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இல்லம் தேடி கல்வின்னு டிஸ்கண்டினியூ பிள்ளைங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து பாடம் நடத்த சொல்றாங்க. ஆல்ரெடி ரெகுலரா வர ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர்ஸ் போட்டாலே போதும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில போக மாட்டாங்க. இப்போ மெட்ரிகுலேஷன் அதர் ஸ்கூலுக்கும் போக மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வராத காரணமே வந்து டீச்சர்ஸ் வந்து முறையா இல்லாதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறைய இடத்துல வந்து இழுத்து மூடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்கூல்ல நீங்க போய் மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு எது சொல்றாங்களா? நாங்க வந்து அதாவது ஹெச்எம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஹெச்எம் தான் பார்த்தோம். அவங்க வந்து முறையான பதில் அவங்களுக்கே வந்து இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல, கவர்மெண்ட்ல வந்து கூடிய சீக்கிரத்துல போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அடுத்து கார்பரேஷன் லிமிட்ல தானே வருது. கார்பரேஷன் கமிஷனரை பார்த்து எதுவும் பேசிருக்கீங்களா? இல்ல மனு கொடுத்துருக்கீங்களா? அடுத்து வந்து நாங்க சிஓ தான் பார்த்து மனு கொடுக்க போறோம், கலெக்டரை பார்த்துட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.